ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். சமையலுக்கு பயன்படுத்துகிற பூண்டுலே நான் சொல்கிற ஒரு பூண்டை மட்டும் நீங்கள் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் அந்த பூண்டை தடை விதிச்சிருக்காங்க. இப்போ பூண்டுலே பார்த்தீங்க அப்படின்னா 3 வகை தான். ஒன்று மலைப்பூண்டு, தரப்பூண்டு, இன்னொன்று ஒரு பல்லு பூண்டு. நாட்டுப்பூண்டு தரப்பூண்டு ஒன்று தான். இது மூணையுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நான் சொல்கிற ஒரு பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க பளபளன்னு இருக்கும். இந்த வேர் இல்லாமல் இருக்கும். பூண்டோட பல்லு பெருசு பெருசாக இருக்கும். நம்ம உரித்து பார்த்தாலே உள்ள பூண்டோட தோல் ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த பூண்டு தான் சைனாலேருந்து நம்மளுக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த பூண்டை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு 2014 தடை விதிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த பூண்டை கெமிக்கல் போட்டு விளைவிப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பூண்டு மேலே பளிச்சுன்னு இருக்கணும்னு ஒரு குளோரினை ஆட் பண்ணுவாங்க. இது நம்ம உடல் நலத்துக்கே கேடு. இந்த பூண்டை நம்ம சாப்பிடக்கூடாது. இதனால் நம்ம நாட்டில் தடை விதிச்சிருக்காங்க. இருந்தாலே எல்லோரும் வாங்கி சாப்பிட்றோம். இந்த பூண்டை பார்த்திங்க அப்படின்னா வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம உடல் நலத்துக்கு கேடுன்னு பூண்டை சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து தான் இதோட பாதிப்பு நம்மளுக்கு வரும். யாராவது ஏதாவது ஒரு சில நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்னென்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிற பொருளை நம்ம எதுவுமே ஆகலை அப்படின்னு நினச்சி அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் ஒரு சிலவங்க ஒரு சில நோயால் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த பொருளை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் யாருமே வாங்காமல் இருக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது.